அஷ்டாவக்ர கீதையின் அடுத்த உண்மைகளை பார்க்கலாம். ஸ்லோகம் 5. நீ இந்த உடல் அல்ல, நீ மனமும் அல்ல. நீ எப்போதும் சுத்த சாட்சியாக இருப்பவன். நாம் தினமும் நான் என்று சொல்லும்போது அது உடலையும் மனதையும் குறிக்கிறது. ஆனால் உடல் மாறுகிறது, மனம் மாறுகிறது, உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இவைகளையெல்லாம் கவனித்துக் கொண்டிருப்பது ஒன்று இருக்கிறது. அதுதான் உண்மையான நான். உடலில் வலி வந்தாலும் மனதில் குழப்பம் வந்தாலும் அதை தெரிந்து கொண்டிருப்பவன் நீதான். அதனால் நீ வலி அல்ல, நீ குழப்பம் அல்ல, நீ சாட்சியாக இருப்பவன். ஸ்லோகம் 6. நீ செய்பவன் அல்ல, நீ பார்த்து கொண்டிருப்பவன் மட்டும். இந்த வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் நீதான் செய்கிறேன் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் நடப்பது நடக்கிறது, நீ அதை கவனித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு படம் பார்க்கும்போது அதில் நடப்பது உன்னை பாதிக்கலாம், ஆனால் அது ஒரு படம் என்று உனக்கு தெரியும். அதேபோல் வாழ்க்கையும், நீ ஆக்டர் இல்லை, நீ அப்சர்வர். நீ செய்யவில்லை, நடப்பதை நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய். ஸ்லோகம் 7. பற்றினால்தான் பந்தம், பற்றில்லையெனில் நீ சுதந்திரம். நாம் ஒரு விஷயத்தை பிடித்துக் கொண்டால் அது நம்மை பிடித்து விடுகிறது. இது வேண்டும், இது இல்லாமல் நான் முடியாது, இதுதான் என் வாழ்க்கை. இந்த எண்ணங்களே பந்தம். பொருள், மனிதர்கள், மரியாதை, அடையாளம், இதில் எதையாவது நாம் பிடித்துக் கொண்டால் அங்கேயே நாம சிக்கிக் கொள்கிறோம். பற்றை விட வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டாம், அதை கவனியுங்கள், அது தானாகவே குறைந்துவிடும். ஸ்லோகம் 8. நீ விட்டவுடன் அதே நொடியில் நீ சுதந்திரம். சுதந்திரம் ஏதோ ஒரு நாள் கிடைக்கும் விஷயம் அல்ல, அது இப்போதே இருக்கிறது. ஆனால் நாம் நினைக்கிறோம், இன்னும் கொஞ்சம் அடைந்த பிறகு, இன்னும் கொஞ்சம் கிடைத்த பிறகு, அப்புறம்தான் நான் அமைதியாக இருப்பேன். இது மனதின் மாயை. நீ எதையும் பிடிக்காமல் இருந்தால் நீ ஏற்கனவே சுதந்திரம். ஒரு நொடி அமைதியாக இரு, எந்த எண்ணத்தையும் பிடிக்காதே, எந்த அடையாளத்தையும் நினைக்காதே. அந்த அமைதி, அந்த சுமையற்ற நிலை, அதுதான் நீ. இந்த 4 ஸ்லோகங்களும் சொல்லும் உண்மை: நீ உடல் இல்லை, நீ மனம் இல்லை, நீ செய்பவன் இல்லை, நீ சாட்சி. பற்றினால் பந்தம், விட்டால் சுதந்திரம். இதை கேட்பது போதாது, அதை தினமும் கவனிக்க வேண்டும். அதுவே ஞானத்தின் ஆரம்பம். நன்றி.